ரயில்வேவோட குரூப் டி எக்ஸாம் 2025 நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரயில்வே ஆஸ்பிரண்ட் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸாம் ரிலேட்டடா நீங்க ப்ரிப்பேர் பண்ண வாரீங்கன்னா, என்ன இந்த நோட்டிபிகேஷன்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்த்தலாம். அதுல நம்ம தெரிஞ்சுக்கிற போறது, இந்த எக்ஸாம் ஒன்ஸ் நம்ம எலிஜிபிளா இருந்தோம்னா, ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து கொடுத்திருக்காங்க. 31/1/2026ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 2/3/2026. இந்த டேட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த எக்ஸாம் ரிலேட்டடா வந்து பார்ப்பாங்க. பட் கடைசி டேட்டை மறந்துட்டு இன்னும் இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த கடைசி டேட்டை விட்டுருவாங்க. அதனாலதான் சொல்றேன். இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தோன்னா 2/3/2026. இதுல அடுத்து பேமெண்ட்டுக்குமே வந்து சில டைம் வந்து கொடுப்பாங்க. மாடிஃபிகேஷன் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மாடிஃபிகேஷன் விண்டோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்னா அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனா அதுல எது இன்க்ளூட் ஆகாதுன்னா உங்க பேர் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்ணும்போதே உங்க பேரு, உங்க ஸ்கூல் சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ அதன்படி கொடுங்க. அதுல எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணிடாதீங்க. இது வந்து வந்து நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அடுத்து வாங்க. இப்ப ஃபுல் நோட்டிபிகேஷன்ஸ் அதோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா நிறைய ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடா ஒரு புதுசா ஒரு எக்ஸாம் வருதுன்னா அது நிறைய வந்து வர்றது பார்க்காம இருப்பாங்க. அதனாலேயே சில எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணாம மறந்துடுவாங்க. ஸோ அப்படி இல்லாம ப்ராப்பரா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் முக்கியமா ரயில்வே, எஸ்எஸ்சி, அதர் டிஃபென்ஸ் எக்ஸாம் லெவல ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா நான் ப்ராப்பரா கொடுத்துருவேன். அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கைடன்ஸ்க்காக வந்து இந்த சேனல் இருக்கு. நீங்க வந்து ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க. இப்ப நோட்டிபிகேஷன்ல இருக்கிற வேக்கன்சியை பார்த்தோம்னா இந்த வருஷம் சொல்லும்போது 2025ஓட வேக்கன்சி பார்த்தோம்னா ஓவரால் ஆல் ஓவர் இந்தியால 22,195 வேக்கன்சி வந்து கொடுத்திருக்காங்க. இது அப்படியே கம்பேர் பண்ணுவோம். போன வருஷம் வந்து குரூப் டி நடந்தது. அதுல வேக்கன்சி பார்த்தா 2024ஓட குரூப் டியோட வேக்கன்சி பார்த்தோம்னா 32,438. ஸோ அப்ப என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து வேக்கன்சி வந்து கம்மியா தான் இருக்கு. இதுல ஜோன் வைஸ் போவோம். ஜோன் வைஸ் போகும்போது இது இந்த வருஷத்தோட 2025ஓட ஜோன் வைஸ் வேக்கன்சி. ஏன் ஜோன் வைஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜோனு பொறுத்த என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ண முடியும். ஒரு ஜோன்ல அப்ளை பண்றவங்க இன்னொரு ஜோன்ல வந்து அப்ளை பண்ண முடியாது. அதன்படி பார்க்கும்போது சென்னையில வந்து பாருங்களேன், டோட்டலா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1027 வேக்கன்சி வந்து கொடுத்திருக்காங்க. அதிக வேக்கன்சி எதுல இருக்குன்னா நியூ டெல்லி. நியூ டெல்லியில 3633 வேக்கன்சி. இதே தான் வந்து இங்க அந்த நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ சதர்ன் ரயில்வே சென்னை அப்படின்னு கொடுத்து இதுல ஒவ்வொரு விதமான வந்து போஸ்ட் இருக்கும். அது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இப்ப லாஸ்ட் வருஷம் பாருங்களேன். லாஸ்ட் வருஷம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுல எவ்வளவுனா டோட்டல் வேக்கன்சி 2694. ஆனா இந்த வருஷம் எவ்வளவு? இந்த வருஷம் வந்து சென்னையோட ஜோன் போகும்போது 1027. இதுல என்ன புரிஞ்சுக்கலன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தோட வேக்கன்சி வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை சொல்றதுக்காக தான் உங்களுக்கு நான் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்ப இன்னொரு டவுட் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற டவுட், அதான் வேக்கன்சி அதிகமா இருக்கே நார்தன் ரயில்வே நியூ டெல்லி, நான் நியூ டெல்லியில அப்ளை பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். எங்கேயுமே வந்து உங்களுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் நிறைய ஸ்டூடெண்ட்டுமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளோட பணியும் வாய்ப்பும் எக்ஸாம் டிஸ்கஷன் குரூப் இருக்கும். இதுல ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து கேட்கும்போது ஃபெல்லோ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு. ஸோ அதான் வந்து டெல்லியில நிறைய வேக்கன்சி இருக்குல்ல, அப்ளை பண்ணலாமான்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா போன வருஷம் எழுதியிருப்பாங்கல்ல, ஆல்ரெடி ஆஸ்பிரன்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு சதர்ன் சோன் இருக்குன்னா நீங்க சதர்ன் சோன்லயே வந்து ஃபர்ஸ்ட் கொடுங்க. அதான் நான் சொல்லுவேன். வேக்கன்சி 1000 வேக்கன்சி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனா அந்த இடத்துல காம்படிஷனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நார்த் சோனோட கம்பேர் பண்ணும்போது நம்ம சவுத் சோனுக்கு காம்படிஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கட் ஆஃபும் ஓரளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நார்மலா தான் வரும். இப்ப நீங்க டெல்லியில கொடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, எல்லா நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்டும் இங்க தான் கொடுப்பாங்கன்னா டெல்லியில தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பெட்டர் வந்துன்னா நியூ டெல்லி வேக்கன்சி அதிகமா சொல்லிட்டு எல்லாரும் கொடுப்பாங்க அந்த இடத்துல. இப்ப காம்படிஷன் ஹையா இருக்கும். இன்னொன்னு இப்ப நம்ம தமிழ்நாடுல வந்துன்னு வச்சுக்கலாம், டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ராப்பரா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதர் ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது நார்த் சைட்லாம் போட்டா
நிறைய ஸ்டேட்ல என்ன அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ல அவங்களோட ஸ்டேட் லெவல்ல ஒழுங்கான என்ன அப்படின்னா எக்ஸாமே கண்டக்ட் பண்றது கிடையாது. கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு ஒண்ணு பெருசாவே கிடையாது. அதனால அங்க இருக்கிற ஸ்டூடெண்டோட ஒன்லி மோட்டிவ் என்ன இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ள போகணும். அது ரயில்வேல இந்த மாதிரி வேகன்சில வரும்போது விடவே மாட்டாங்க. அவ்வளவு காம்படிஷன்ஸ் வரும். அதனால என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணும்போது சதர்ன் ஜோன் நம்ம ஜோன்ல இருந்துச்சுன்னா நீங்க ப்ராப்பரா என்ன அப்ளை பண்ணலாம். இன்னொன்னு எந்த ஜோன்ல நம்ம அப்ளை பண்றோமோ அந்த ஜோன்ல தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வேலை இருக்கும். இப்போ நீங்க நியூ டெல்லி அப்ளை பண்றீங்க, கட் ஆஃப் இருந்தாலும் ஓகே நான் வந்து என்ன கிளியர் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வேலை எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில தான் இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. அங்கதான் வேலை. இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நான் சொல்லிட்டேன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே இப்போ ஜோன்ல எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வாங்க. அடுத்து வந்து ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு என்னன்னா 18ல இருந்து 33 அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 18ல இருந்து 33ல யூஆர் கேட்டகரி இடபிள்யூஎஸ் இருந்தோம்னா 2/1/1993க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். இது நம்ம ஓபிசி நான் கிரிமி லேயரா இருந்தோம்னா 2/1/1990க்கு அப்புறம் வந்து பிறந்திருக்கணும். இதே நம்ம எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தோம்னா 2/1/1988க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். இங்கிட்டு இருக்க பாருங்களேன். இது என்னன்னா 1/1/2008க்கு அப்புறம் பிறந்திருக்க கூடாது. அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும். இது அப்பர் ஏஜ் லிமிட். இது வந்து லோவரான வந்து ஏஜ் லிமிட். அவங்க கரெக்டா என்னன்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பொறுத்து ஓபிசினா 3 வருஷம் இருக்கும், எஸ்சிஸ்னா 5 வருஷம் இருக்கும். அதை வச்சுதான் என்ன கொடுத்துருக்காங்க. இப்ப சில பேருக்கு டவுட் வரலாம். எனக்கான ஏஜ் லிமிட் கரெக்டா வந்து நான் இதுல பாக்குறது. எனக்கான கரெக்ட் ஏஜ் எதுல பாக்கலாம்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போட்டுனா இந்த மாதிரி வரும். இதுல என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இன்னைக்கு என்ன டேட் இருக்கோ அதை கொடுத்து என்னன்னா கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணும்போது அது கரெக்டா காமிக்கும். உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். இது சில ஸ்டூடெண்ட்க்கு பார்க்கணும்னு தோணலாம். அதனால இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்றேன். இது ஓகேவா? இப்ப சில ஸ்டூடெண்ட் வந்து ஓபிசி சர்டிபிகேட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரயில்வே எக்ஸாம்குள்ள வாரீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் ரைட்டா. அப்போ ஓபிசி சர்டிபிகேட் என்பது நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். ஓபிசி சர்டிபிகேட் என்னன்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் யூடியூப்ல போயிட்டு ஓபிசி சர்டிபிகேட் இன் தமிழ் போடுங்க. அதுல அவங்க ப்ராப்பரா சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்க என்னன்னா புரிஞ்சுக்கலாம். யார் யார் ஓபிசி சர்டிபிகேட்ல வருவாண்டு. நீங்க சர்டிபிகேட் எங்க வாங்கணும்னா டிஎன் இ சேவை இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ டிஎன் இ சேவையோட வெப்சைட்ல என்னன்னா நீங்களே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வந்துன்னா ஏதாவது இ சேவை மையம் இருக்கும். அங்க போனாலும் என்ன பண்ணா நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியது யாரெல்லாம் ஓபிசிக்குள்ள வருமோ ஓபிசி சர்டிபிகேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து வச்சிருப்போம். தமிழ்நாட்டுல வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணக்கூடாது. இங்க எம்பிசி பிசியோட சர்டிபிகேட் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு சில சர்டிபிகேட் இருக்கும். இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு நீங்க கேட்கலாம். ஏதாவது டவுட்டுக்கான ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். என்னோட ஃபோன் நம்பர் 7871385140. என்னோட ஃபோன் நம்பர் நீங்க சேவ் பண்ணிக்கங்க. பர்டிகுலரா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக தான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்ப ஓபிசி சர்டிபிகேட்டா இது ஏதாவது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடா டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா என்ன பண்ணுவேன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இது எதுக்காக என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு டைரக்டா வந்து அவங்களுக்கு மென்டர்ஷிப் பண்ணும்போது ஏதாவது டவுட் வரும்போது அது ஒரு சார் சால்வ் பண்ணுவாரு அப்படின்னு அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் வந்து மைண்ட் செட் வந்துட்டாவே என்ன உங்களுக்கு லிட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதன் மூலம் என்ன பண்ணிக்கலாம்னா எந்த ஒரு பயம் இல்லாம ஃபியர் இல்லாம அவங்க வாட்டில ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனாலதான் அவங்க கொடுத்துருக்கேன். இது ஓகேவா? ஏஜ் லிமிட்ல பெருசா உங்களுக்கு எந்த டவுட்டும் வந்து வராது. நெக்ஸ்ட் போலாம். அடுத்து வாங்க. அடுத்து பார்த்தோன்னா எக்ஸாமோட ஃபீஸ். ஸோ எக்ஸாமோட ஃபீஸ் பொறுத்தளவுக்கு ஃபார் ஆல் கேண்டிடேட் யாரை தவறுனா இப்போ எஸ்சி கேட்டகரியா இருக்கேன், நம்ம எஸ்டி கேட்டகரியா இருக்கும், எக்ஸ் சர்வீஸ்மென், பிடபிள்யூடி கேண்டிடேட், இல்ல ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், இல்ல மைனாரிட்டி, இல்ல எக்கானமிலி எக்கானமிக்கலி பேக்வர்டு கிளாஸ் இதெல்லாம் இருந்தோம்னா 250 ரூபா வந்து பே பண்ணணும். இது இல்லாத கேட்டகரி ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரிலாம் வந்து 500 ரூபா வந்து பே பண்ணணும். இந்த பே பண்றதுலயும் ஒரு யுனிக் என்னன்னா நம்ம எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா ரிட்டன் எக்ஸாம் அது எழுதி முடிஞ்சோடனே நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும். இதெல்லாம் நிறைய பேருக்கு ரீஃபண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 400 ரூபாய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் ஆல் கேண்டிடேட் யார் தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற கேண்டிடேட் தவிர மிச்சம் எல்லாருக்கும் என்னன்னா 400 ரூபாய். யாரெல்லாம் 500 ரூபாய் பே பண்றாங்களோ அவங்களுக்கு 400 ரூபாய் ரீஃபண்ட் ஆயிரும். இந்த இடத்துல யாரெல்லாம் 250 ரூபாய் நம்ம பே பண்றோமோ அவங்களுக்கு 250 ரூபாயுமே என்னன்னா ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. பட் இது ஒன்லி எப்பனா நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான். ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு வந்தா மட்டும்தான் என்னன்னா ரீஃபண்ட் நடக்கும். அதே ஞாபகத்துல வச்சுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம்க்கு எழுத மாட்டாங்க. அங்க நின்றுட்டு வந்து எனக்கு ரீஃபண்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்க என்ன பண்ணணும் எக்ஸாம் எழுதணும். எழுதிட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும்.
இது எக்ஸாமோட ஃபீஸ். அடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல வந்து நிறைய டவுட் இருக்கும். நல்லா கவனிங்க. குரூப் டி பொறுத்தவரைக்கும் அவங்க கொடுத்த ஸ்டாண்டர்ட் வந்து இதுதான். A2, A3, B1, C1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. எங்க பாருங்களேன், ரயில்வேவோட அவங்களோட அவங்களோட வெப்சைட்ல மேனுவல் கோட்ல இருக்கிற கம்ப்ளீட் விஷன் டெஸ்ட்டை தான் வந்து இந்த இடத்துல கொடுத்து வச்சிருக்கேன். இதை நீங்க பார்க்கலாம். மொத்தம் என்னென்ன வந்துன்னா விஷனோட இது வந்துன்னா கிளாஸ் இருக்குன்னா A1, A2, A3, B1, B2, C1, C2ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கிளினிக்கு சும்மா நீங்க ஒரு வந்து என்னன்னா ஒரு கிளினிக் போயிட்டு இந்த மாதிரி நான் ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுல இந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. நான் இதுல என்ன எனக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு தெரியல. எனக்கு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களே உங்களுக்கு ப்ராப்பரா செக் பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தெரிஞ்சுக்கங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இது கம்பல்சரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு வந்து தெரியணும்னு வந்து மனசுல உறுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா, ஒரு வாட்டி போய் என்ன பண்ணிக்கன்னா பார்த்துக்குங்க. அதன் பொறுத்து என்னன்னா, இங்க என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம ஏதாவது ஒண்ணு டெஃபினட்டா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்துக்கலாம். இது மெடிக்கல் ஸ்டாண்டர்டோடது. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அடுத்து வாங்க. இப்போ முக்கியமானது வந்து குவாலிஃபிகேஷன். ஸோ போன வருஷத்துல 2024 ஏன் லேட் ஆச்சுன்னா, ஒரு கேஸ் வந்து போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் முக்கியமானது வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்து தான். பட் இந்த வருஷம் கிளியர் கட்டா என்னன்னா ரயில்வே சொல்லிட்டான். என்ன 10வது நீ முடிச்சிருக்கீங்களா? இல்ல ஐடி முடிச்சிருக்கீங்களா? அதுக்கு ஈக்குவலன்னு முடிச்சிருக்கீங்களா? இல்ல நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிபிகேட் வச்சிருந்தா போதும். நீங்க என்னன்னா எலிஜிபிள்னு சொல்றாங்க. அப்ப ரொம்ப ஷார்ட்டா சொன்னா 10வது முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து இதுல இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கு வந்து ஐ மீன் எல்லா போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதுல ஐடிஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. ஐடி அப்படின்னு இருக்குல்ல. அதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்களேன். ரயில்வே ஆக்ட் அப்ரெண்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது சிசிஏ கேண்டிடேட் அப்படின்னு கூட சொல்லலாம். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஆக்ட் அப்ரெண்டிஸ். யாரெல்லாம் சிசிஏ கீழ சிசிஏ சர்டிபிகேட், சிசிஏ கேண்டிடேட் அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரயில்வேல வந்து ஒரு அப்ரெண்டிஸ் ஐடிஐ வந்து முடிச்சிருப்பாங்க. அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நீங்க அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சனால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, உங்களுக்கு தனி வேக்கன்சி இருக்கும். ஸோ தனியான வேக்கன்சி இருக்கும். அந்த வேக்கன்சில அவங்க போட்டியிடும்போது உங்களுக்கு கட் ஆஃப் என்ன ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்ப 100 மார்க் வந்து என்னன்னா எக்ஸாம் இருக்குன்னா, இவங்களுக்கு வந்து 40ல இருந்து 50க்குள்ள தான். நான் 40, 50 மேக்ஸிமம் சொல்றேன். ஆனா அதுக்கு கீழ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 2019ல எவ்வளவு வேக்கன்சி சாரி எவ்வளவு கட் ஆஃப் வந்து சிசிஏ கேண்டிடேட்டுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30, 32 தான் இருந்தது. அவ்வளவுதான் இருக்கும். பட் மிச்சம் இருக்கிற கேட்டகரி இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம நார்மலா அப்ளை பண்ணுவோம்ல 10th முடிச்சு அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 தான் வந்து கட் ஆஃப் ஐ மீன் 100 தான் டோட்டல் மார்க்னா, அதுல மினிமம் 70ல இருந்து 80 எடுக்கணும். 70ல இருந்து 80 எடுத்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உள்ளேயே இருப்போம். இதுதான் என்ன அப்படின்னா, அது ஓவரால் இது. சிசிஏ அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னா, அந்த ஏரியால என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா, உள்ள போயிரலாம். சரி. இப்ப வாங்க. இப்பதான் ஆக்சுவலான இது. இந்த நோட்டிஃபிகேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதே இதுதான். என்னன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு முதல்ல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அடுத்து பிசிக்கல் வந்து இருக்கும். ஸோ பிசிக்கல் என்னன்னு சொல்றேன். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஃபைனலா வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். அந்த மெடிக்கல் உங்களுக்கு முன்னாடியே வந்து நான் பார்க்க நினைச்சா நீங்க எப்படி பார்த்துக்கிறதுன்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன். சரி. இத ரிட்டன் எக்ஸாம் சொல்றேன் பாத்தீங்களா? ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம் தான் இங்க வந்து என்னன்னா பெரிய ப்ராப்ளமே. அத நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். மிச்சம் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து வேலை கிடைச்ச மாதிரி தான். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. மொத்த டைம் வந்து 90 மினிட்ஸ் இருக்கும். 1.5 மணி நேரம் இருக்கு. நம்மளுக்கு வந்து 4 செக்ஷனா வந்து பிரிச்சுருவாங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க். மொத்தம் நம்மளுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சயின்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் வரும். மேத்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ். ரீசனிங்ல இருந்து 30 கொஸ்டின். ஜெனரல் அவேர்னன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க. இதுல இருந்து 20 கொஸ்டின்ஸ். அப்ப மொத்தமா என்ன 4 செக்ஷன் இருக்கு. 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் இருக்கு. டைம் பார்த்தா 1.5 மணி நேரம். இதுல நெகட்டிவ்ஸ் இருக்கு. இதுதான் பிரச்சனையே. நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே இந்த நெகட்டிவ் வச்சு விளையாடுவாங்க. நெகட்டிவ் என்ன ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கா? நம்ம தப்பா ஆன்சர் பண்ணா 1/3 நெகட்டிவ் போயிரும். அதாவது ஒரு கொஸ்டின் கரெக்ட்டா பண்ணா 1 மார்க் வரும். அதே அந்த கொஸ்டின தப்பா பண்ணிட்டா 0.33 மார்க் என்ன பண்ணிரும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து என்னன்னா நெகட்டிவா வந்து போயிரும். இது வந்து நான் பேசிக்ஸ். அடுத்து இங்க ஒண்ணு இருக்கு பாருங்களேன். மினிமம் பெர்சன்டேஜ் மார்க்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவுப்பா மினிமமா எடுக்கணும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. பட் இவ்வளவுதான் எடுத்தா போதுமானா அப்படிலாம் கிடையாது.
நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 100க்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு தான் நீங்க எய்ம் பண்ணணும். இது வந்து ஒரு மினிமம் லெவல்ல கண்டிப்பா எடுக்கணும். எடுத்தா தான் வந்து அந்த லெவல் அதான் வந்து த்ரெஷோல்ட் லெவல் அந்த மாரி வந்து சொல்றது. சரி. இதுல டீடைல் சிலபஸ். எப்போதும் இந்த எக்ஸாம் பிரிப்பேர் பண்ண போறவங்க இந்த சிலபஸ் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். நல்லா கவனிங்களேன். 4 செக்ஷன் பார்த்தோமா? மேத்ஸ் பொறுத்தளவுக்கு என்னன்னா பேசிக் மேத் அண்ட் அட்வான்ஸ் மேத் இருக்கும். ஸோ பேசிக் மேத்ல நம்பர் சிஸ்டம் வரும், கோட் மாஸ் வரும், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ ப்ரொபோசிஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் இருக்கும். அதே அட்வான்ஸ் மேத்ஸ் சொன்னா அல்ஜிபரா, ஜியாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, எலிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பார்ட் ஆஃப் எது கீழ வரும் அட்வான்ஸ் மேத். அப்ப என்ன குரூப் டி என்னதான் 10th லெவல்ல இருந்தாலும் அவங்க இதுல கேட்கிற மேத் பொறுத்த வரைக்கும் பேசிக் மேத் இருக்கு, அட்வான்ஸ் மேத் இருக்கு. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ரீசனிங். ரீசனிங் பொறுத்தளவுக்கு எல்லாராலையும் ஸ்கோர் பண்ற ஏரியானா இந்த ரீசனிங் டாபிக் தான். இது பேசிக்கா இருக்கிற டாபிக் தான். ஸோ நார்மல் வந்து என்னன்னா எல்லா எக்ஸாம்லயும் ரீசனிங்ல என்ன கேட்பாங்களோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சயின்ஸ். நல்லா பாருங்களேன். சயின்ஸ் பொறுத்தளவுக்கு என்ன பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ்னா பயாலஜி. ஸோ லைஃப் சயின்ஸ்னா ஒன்றும் கிடையாது, பயாலஜி டாபிக். இது மூணு என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல். 10th ஸ்டாண்டர்ட் லெவல் சிபிஎஸ்இ அப்படின்னு போட்டிருக்கான். சிபிஎஸ்சினாவே என்ன என்சிஆர்டி புக்குல என்ன இருக்கோ அதை பேஸா வச்சுதான் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டாங்க. இதுல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டி, எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ் அண்ட் எனி அதர் சப்ஜெக்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் சொல்றானா. இதுல என்னதான் கேட்பானா கரண்ட் அஃபேர் தான். அந்த 20 கொஸ்டினுமே இங்க பார்த்தோம் பாத்தீங்களா, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர் 20 போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த 20 கொஸ்டின் என்னன்னா கரண்ட் அஃபேர் ஒரிஜினல் வரும். இது எதை வச்சு சார் சொல்றீங்கன்னா, போன வருஷம் வந்து என்ன கேட்டிருந்தாங்களோ அதை வச்சு தான் சொல்றேன். பட் 2019 இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பாலிட்டி, எக்கானமி, ஜியோகிராஃபி இந்த மாதிரி டாபிக் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனா போன வருஷம் அப்படி கேட்கல. இது என்னன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு. அது உங்களுக்கு தெரியணும். அதனாலதான் சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த சிலபஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு நான் ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுப்பேன். நான் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். சரி, அடுத்து வாங்க. ஒன்ஸ் ரிட்டர்ன் முடிஞ்சோடனே ஒரு கட் ஆஃப் வரும். அந்த கட் ஆஃப் நம்ம கிளியர் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கூப்பிடுவாங்கன்னா பிசிக்கல் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ பிசிக்கல் பொறுத்தளவுக்கு இங்க பாருங்களேன். இது வந்து ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியும் சொல்ல முடியாது. ஆவரேஜ் லெவல்ல இருக்கும். மேல் கேண்டிடேட் இருக்கு, ஃபீமேல் கேண்டிடேட் இருக்கு. மேல் கேண்டிடேட் பொறுத்தளவுக்கு 35 கிலோ வெயிட்டை என்ன பண்ணணும்னா நம்ம முதல்ல வச்சுட்டு நம்ம லிஃப்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா எவ்வளவு பாருங்களேன் 100 மீட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வாக் பண்ணணும். இது எத்தனை எத்தனை நிமிஷம்னா 2 நிமிஷத்துக்குள்ள வந்து வாக் பண்ணணும். அது ஒரே ஒரு சான்ஸ் தான். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு சான்ஸ். அந்த வெயிட் என்ன பண்ணணும்னா கீழே போட்டுறக்கூடாது. அதோட சேர்த்து என்ன இருக்கும் அப்படின்னா 1000 மீட்டர். 1000 மீட்டர் என்ன 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஓடணும். எவ்வளவு மணி நேரத்துல 4 நிமிஷம் வந்து 15 செகண்ட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இதை ஏன் சொல்றேன்னா நான் நிறைய வந்து பிசிக்கல் எஸ்ஐ எக்ஸாம், ஜிடி எக்ஸாம் எல்லாத்துக்குமே பிசிக்கல் நான் போயிருக்கேன். ஸோ அதனால வந்து அந்த பிசிக்கல்லே இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒண்ணுமே கிடையாது. பட் நான் வந்து ஒண்ணுமே பண்ணதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துன்னா இந்த மாதிரி வந்துன்னா தூக்கிட்டு ஓடன்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப டஃபா இருக்கும். என்ன பண்ணணும் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணா கொஞ்சம் பிசிக்கலா வந்து ஆக்டிவா இருங்க. ஃபீமேல் கேண்டிடேட் பொறுத்தளவுக்கு 20 கிலோவை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் 2 நிமிஷத்துல வந்து தூக்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1 கிலோமீட்டர் வந்து என்ன 5 நிமிஷம் 40 செகண்ட்ல என்ன பண்ணா ரன் பண்ணணும். ஸோ அது ஒரே ஒரு சான்ஸா இருக்கும். அதுக்குள்ள வந்து பண்ணணும். நிறைய பேர் பிசிக்கலையும் அடி ஆவாங்க. ஸோ அதனால என்ன பிசிக்கல் நீங்க என்ன பண்ணணும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரீம் கிடையாது. ரொம்ப வந்து பேசிக் லெவல் நீங்க பிசிக்கலா ஆக்டிவா இருந்தாவே உங்களால என்ன பண்ண முடியும்னா இதை வந்து பண்ண முடியும். இது வந்து பிசிக்கலா இப்ப நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஓகேவா இருக்கு. எஸ் சார். நான் வந்து என்னன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் கரெக்டா இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் ஓகே தான். ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு எல்லாமே சிலபஸும் ஓகே தான். நான் ப்ரிப்பேர் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணிருங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் வந்து இந்த வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆர்ஆர்பி சென்னையோட வெப்சைட்ல போயிட்டு அவங்க ஆல்ரெடி வந்து என்னன்னா கொடுத்துட்டாங்க, மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்க போயிட்டு டைரக்டா என்ன பண்ணலாம் கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் கொடுத்து வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் வந்தாலும் நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க தாராளமா கேட்கலாம். நான் ப்ராப்பரா என்ன பண்ணுவேன்னா ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இது இல்லாம வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். அது கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணேன். அதில் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன டாபிக் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் எவ்வளோ வெயிட்டேஜ்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லுவேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுவே போதுமானது. நெக்ஸ்ட் இது வந்து அதில் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.